டீ கடை கிச்சனை பார்க்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து அதில் என்னென்னலாம் சேர்க்கணும் என்னென்னலாம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு முருகலான வாழைப்பூ வடை தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வாழைப்பூ வடை பண்ணுறதுக்காக நாங்கள் 2 வாழைப்பூ எடுத்துருக்குறோம். ஆனால் உங்களுக்கு அளவு ஒரு வாழைப்பூ வச்சு எவ்வளவு போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம். இந்த வாழைப்பூ வடையை சாதாரணமாக வீட்டில் போடுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா அந்த வாழைப்பூவில் இருக்கிற அந்த நாரெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கடுத்து வெட்டி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பொறுமையாக செய்யணும் இந்த வேலையை. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வாழைப்பூ வடை போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சாதாரணமாக வாழைப்பூவை நம்ம க்ளீன் பண்ணும்போது தனித்தனி பீஸாக உதுத்து போட்டுருவோம். அதிலிருந்து அப்புறம் ஒன்றா நம்ம பிறக்கி எடுத்து அந்த நாரை உரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அதனால் இந்த வாழைப்பூ சீப்பை முழுசாக அப்படியே கையிலே எடுத்துக்கிட்டு விரலை வச்சு அப்படியே தடவி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற நார் எல்லாமே வெளியில் வந்துடும். அந்த நாருக்கு மேலே முடிச்சு மாதிரி இருக்கும். அந்த முடிச்சை மட்டும் ஒவ்வொன்றா பிடிச்சி டக்குன்னு இழுத்துட்டிங்கன்னா அப்படியே தனியாக வந்துடும். அதே மாதிரி அந்த நார் ஆரம்பிக்கிற இடத்துல கண்ணாடி பேப்பர் மாதிரி ஒரு சின்ன இதழ் இருக்கும். அதையும் நம்ம பிச்சு கீழே போட்டுறணும். இப்போ இந்த நார் எல்லாத்தையும் நம்ம உரிச்சு முடிச்சிட்டோம். இதுக்கடுத்து அந்த சீப்பாக இருக்கிறத நம்ம பொடுசாக நறுக்கணும். இதை நறுக்கும் போதுமே அந்த சீப்போடு அப்படியே கையில் வச்சுக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூவை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு அந்த கடைசி எண்டில் இருக்கிற அந்த காய் மாதிரி இருக்கும், அதை நம்ம கீழே போட்டுறணும். ஏன்னா இந்த வாழைப்பூவில் பூ மட்டும்தான் நல்லா இருக்கும். ரொம்ப கசப்புத்தன்மை அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் அந்த சீப்பை ஒட்டி இருக்கிற அந்த காய் மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர் கசப்பாக இருக்கும், துவப்பாகவும் இருக்கும். நம்ம வடையில் சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் வீட்டில் நிறைய பேர் வாழைப்பூ பொரியல் இந்த மாதிரி பண்ணும்போது இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமாக வெட்டி உள்ளே போட்டுருவோம். அப்படி போடும்போது தான் அந்த வாழைப்பூ சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா துவப்பு டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்தளவுக்கு வெட்டி கீழே தான் போடணும். இதை நம்ம பொரியலுக்கோ இந்த மாதிரி வடைக்கோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ஓவர் கசப்பாகவும் இருக்கும், துவப்பாகவும் இருக்கும். அடுத்த முறை நீங்கள் வாழைப்பூ வெட்டும் போதும் சரி, க்ளீன் பண்ணும் போதும் சரி இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே வேலை முடிகிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம பொடுசாக நறுக்கி வச்ச இந்த வாழைப்பூ எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மோர் ஊற்றி வச்சுருக்குறோம். அதில் போட்டு முக்கி வச்சிடலாம். இந்த மோரில் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இந்த வாழைப்பூவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த வெட்டினதுக்கப்புறம் கருப்பாக கரை மாதிரி இருக்கும். இதை மோரில் நம்ம ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கருப்பு கரை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த துவப்பு டேஸ்ட்டை கம்மி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி கசப்பு இருந்தாலும் குறைஞ்சிரும். அதுக்காக தான் இந்த மோரில் நம்ம ஊற வைக்கிறோம். ஒருவேளை அந்த நேரத்தில் உங்களுக்கு வீட்டில் மோர் இல்லை அப்படின்னா நீங்கள் பழைய சோறு தண்ணி இருந்ததுன்னா அதில் கூட கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். இது நீங்கள் ஊற வைக்கிறது இவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே போட்டு வெட்டி உள்ளே போட்டுகிட்டே இருக்க வேண்டியது. வெட்டி முடித்த உடனே அப்படியே நல்லா அலசி மட்டும் வெளியில் எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூவில் கடைசியில் உரித்ததுக்கப்புறம் உள்ளே பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு குருத்து இருக்கும். இந்த குருத்தை நம்ம அப்படியே 4 சீவி விட்டு அப்படியே அதை பொடுசாக வெட்ட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம அந்த வடைக்கோ பொரியலுக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த குருத்தில் கடைசி எண்டை மட்டும் கீழே போட்டுறணும். இப்போ ஒரு வழியாக வாழைப்பூ எல்லாத்தையுமே வெட்டி மோரில் ஊற வச்சுட்டோம். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இன்னொரு பக்கம் நம்ம பருப்பு வேறு ரெடி பண்ணணும். இப்போ இந்த வடைக்காக நம்ம கடலைப்பருப்பு 1/2 கிலோ எடுத்து ஊற வச்சுருக்குறோம். நோட் பண்ணிக்கோங்க, கடலைப்பருப்பு தான் போடணும். பட்டாணி பருப்பு போட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. இந்த கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா எடுத்து அலசி அப்படியே கிரைண்டரில் போட்டுடலாம். இந்த பருப்பு ஆட்டுறதுக்கு சுத்தமாக தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. அப்படியே கட்டியாக ஆட்டி வரணும். ஒரு பொட்டு தண்ணி கூட நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. இதில் அதுக்கு தேவையான தண்ணி ஏற்கனவே அந்த பருப்பு நல்லா ஊறி இருக்கிறதுனால அதுவே போதுமானது. பருப்பு நல்லா ஊறி இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துலேயே இந்த பருப்பு நல்லாவே ஆடி வந்துடும். இந்த பருப்பு கிரைண்டரில் போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நல்லா ஆடி வந்துருச்சு. இந்த பருப்பு இந்தளவுக்கு அரைப்பட்டு இருந்தாலே போதுமானது. கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா கொரன்னு இருக்கணும். ரொம்ப பருப்பாகவும் இருந்துடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் ஆட்டிடக்கூடாது. அப்படி இருந்தாலும் வடை நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. நம்ம ஆட்டி எடுத்த பருப்பை கையில் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கொரன்னு தெரியும். ஓரளவுக்கு குருணை மாதிரி. இதுதான் இதுக்கு கரெக்டான பருவம். இப்போ இது கூடவே நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்குறோம். அந்த வெங்காயத்தில் 300 கிராம் எடுத்து இதில் சேர்த்துருக்குறோம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை இது கூடவே சேர்த்தாச்சு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு 2யுமே சேர்த்து ஒரு 50 கிராம் எடுத்து மிக்சியில் நல்லா கொரப்பாக இருக்கிற மாதிரி ஆட்டி எடுத்துருக்குறோம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தளவுக்கு இருந்தாலே போதுமானது.
அடுத்ததாக பெருங்காய பொடி 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக நம்ம பொடுசாக வெட்டி மோரில் ஊற வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை எடுத்து இதில் சேர்த்துக்குருவோம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ பருப்புக்கு 1 வாழைப்பூ தான் நாங்கள் வந்து சேர்த்துருக்குறோம். இதே அளவுக்கு தான் மற்ற இன்க்ரீடியன்ஸும் வந்து நம்ம இது கூடவே சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக உப்பு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்தாச்சு. இப்போது சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ வந்து மொத்தத்தையும் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுற வேண்டிதான். நம்ம ஆட்டி எடுத்துருக்கிற அந்த பருப்பு, வெங்காயம், வாழைப்பூ இது எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குருவோம். இதில் தண்ணி எதுவுமே வந்து சேர்க்க வேண்டாம். ஏன்னா வெங்காயம் ஆல்ரெடி வந்து தண்ணி நீர்ச்சத்து அதிகமாக உள்ளது. அதுபோக மாவுமே வந்து ஈரமாக தான் இருக்கும். ஏன்னா தண்ணி சேர்க்காமல் நம்ம பிசையும் போது தான் இது எல்லாமே நல்லா கட்டியாக வரும். அப்படி கட்டியாக இருந்தால் தான் நம்ம எடுத்து தட்டி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம ஒவ்வொன்றா வந்து உருண்டை எடுத்து வடையாக தட்டி போட வேண்டிதான். இந்த மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சி அப்படியே நல்லா இது பண்ணிவிட்டு கையில் வச்சு ஒரு பக்கமாக நல்லா லேசாக அமுக்கி மட்டும் விட்டாலே போதுமானது. இதை நம்ம தட்டுறது இந்த அளவுக்கு தட்டி போட்டோம் அப்படின்னா நல்லா ஒன்று போல் வெந்து வரும். நம்ம ஒரு சில கடைகளில் பார்த்துருப்போம், வடை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப முந்தையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இருந்தது அப்படின்னா வெளியில் நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும். ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது, மாவு மாவாக இருக்கும். அதனால் தட்டி போடும்போதே நல்லா அமுக்கி தட்டி விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் இதை விட அதிகமாக தட்டி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு வெந்து வந்துடும். அடுப்பில் எண்ணெய் கொதிக்கிற வரைக்கும் நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் கொதித்து வந்ததுன்னா நம்ம வடை தட்டி போடும்போது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வாழைப்பூ வடை, பருப்பு வடை இது எல்லாமே நின்று நிதானமாக வேகணும். சூடு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து வெளிப்பக்கம் கலர் வந்துடும். ஆனால் உள்ளே வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். நம்ம கலர் வந்துருச்சுன்னு சொல்லி வேகமாக எடுத்துருவோம். ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வடையாக நம்ம தட்டி போடுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காகவே நம்ம வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ முதல் ரவுண்டு வடை நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் தட்டி போட்டாச்சு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா வடையும் தட்டி எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவாக வேக விடணும் அதை. இப்போ நம்ம தட்டி போட்ட இந்த வாழைப்பூ வடை எல்லாத்தையுமே புரட்டி விட்டுக்கலாம். புரட்டி விட்டோம்னா தான் இன்னொரு பக்கமும் நல்லா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வடை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் வேக ஆரம்பிக்கும் போது ஸ்மெல்லும் நல்லா வர ஆரம்பிக்கும். அந்த வாழைப்பூவோட ஸ்மெல் தெரியும். இப்போ இதில் பாருங்கள், நம்ம ஆரம்பத்தில் போட்ட அந்த வடை எல்லாமே நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஆனாலும் நுரை இன்னும் அடங்காதனால இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வேக விடலாம். இந்த வாழைப்பூ வடை வந்து மேக்ஸிமம் வந்து கடைகளில் போடுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். சாதாரணமாகவே பருப்பு வடை வேகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா யோசிக்காமல் வந்து பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஹெல்த்தான ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இப்போது எல்லா வடையுமே நல்லா ஒன்று போல் வெந்து வந்துருச்சு. வடையை பிச்சு பார்த்தோம்னா உள்ளே அவ்வளவு அருமையாக இருக்கும். உள்ளே மாவு எல்லாமே நல்லா வெந்தது உங்களுக்கு தெரியும். இந்த வாழைப்பூ வடைக்கு சைடிஷாக வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம். தேங்காய் சட்னி ரெடி பண்ணிவிட்டு இந்த வாழைப்பூ வடையை கொஞ்சமாக பிச்சு அந்த தேங்காய் சட்னியில் முக்கி சாப்பிட்டு பார்த்தோம்னா டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் உங்கள் கையாலேயே உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் கொடுத்து அதை சாப்பிட்டு பார்த்து அவங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை விட பெரிய அவார்டு உங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்க போகிறதே இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.